கோவை விமான நிலையம் அருகே கடந்த நவம்பர் மாதம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்ட 3 பேருமே குற்றவாளிகள் என நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட 3 பேரும் குற்றவாளிகள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது நிரூபணமாக இருக்கிறது. அதனால் குற்றவாளிகள் என்று கோவை நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜ் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 3 குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவமாக இது நடந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி அன்று கோவை விமான நிலையம், கோவை பீளமேடு விமான நிலையம் பின்புறம் பகுதியில் கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர்களான சதீஷ் என்ற கருப்பசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன், மதுரை கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி ஆகிய 3 பேரை துடியலூர் அருகே துப்பாக்கியால் 3 பேரும் சுட்டு போலீசார் கைது செய்தார்கள், பிடித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் 270 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் குற்ற சம்பவ இடத்தில் கைப்பற்றிய தடயங்கள், மரபணு சோதனைகளை, அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு தடயங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் 112 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். சாட்சிகள் விசாரணை கடந்த மாதம் 2ஆம் தேதி என்று மீண்டும் தொடங்கியது. அதில் கல்லூரி மாணவியினுடைய ஆண் நண்பர், மாணவியினுடைய தாய், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் சாட்சி அளித்தார்கள். மொத்தமாக 112 பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். 21 நாட்கள் தொடர் சாட்சிகள் விசாரணை என்பது முடிவடைந்த நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர், அதே போன்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் உள்ளிட்ட அனைவரும் வாதங்களை தாக்கல் செய்து வாத பிரதிவாதங்களை முன்வைத்தார்கள். இப்படியாக 112 பேரிடம் சாட்சிகள், அதே போன்று வழக்கறிஞருடைய வாத பிரதிவாதங்கள் என அனைத்து முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் 3 பேரும், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜ் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 3 பேரும் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்குக்காக குற்றம் சம்பவம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த 300 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து குற்றம் நடைபெற்ற 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் போலீசார் சுட்டுப்பிடித்தார்கள். மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் தீர்ப்பு என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் குற்றச்சாட்டுக்குள்ளான 3 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இவர்களுக்கான தண்டனை விவரம், அதாவது கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேருக்கான தண்டனை விவரம் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதாவது 3 பேரும் எடுத்துக்கொண்டோம் என்றால் 3 பேர் மீதும் ஒவ்வொரு தனித்தனியாக சில பிரிவின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த பிரிவின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால சிறை தண்டனை, அதற்கேற்ற வகையில் தண்டனை விவரங்கள் எல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பிரிவின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை விவரம் என்பது ஒவ்வொன்றாக வாசிக்கப்படும். அது 3 மணிக்கு தான் அது தொடர்பான முழுமையான தகவல் என்ன என்பது தெரிய வரும். தற்போது முதற்கட்டமாக 3 பேரும் குற்றவாளிகள், கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கான தண்டனை விவரம், அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய வழக்கு பிரிவின் அடிப்படையில் தான் தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் மீது எந்தெந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ற வகையில் அவர்களுக்கான தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கான முழு விவரம் 3 மணிக்கு தெரியவர இருக்கிறது. 3 மணி அளவில் அவர்களுக்கு தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. குற்றவாளிகள் 3 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார். இவர்களுக்கு அதிகபட்ச இவர்கள் மீதான குற்றச்சாட்டு என்பது எந்தவித சிறிய ஒரு சந்தேகம் இல்லாத அளவுக்கு நிரூபணம் ஆகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களுக்கு 3 பேருக்கும் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜீசா வாதங்களை முன்வைத்து நீதிபதியும் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அதே போன்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக வாத பிரதிவாதம் முடிவடைந்த நிலையில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான தண்டனை என்ன என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 குற்றவாளிகளுக்கான தண்டனை என்பது அதிகபட்ச தண்டனையாக இருக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார்.
இது தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் கவனத்தை ஈர்த்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்பட்டது. மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திய நிகழ்வாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம். அதைத் தொடர்ந்து போலீசார் 3 பேரும் சுட்டு பிடித்தார்கள். விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. 3 பேரும் நீதிமன்றத்திற்கு ஆஜர்படுத்தப்படும் போது கூட வீல் சேரில் தான் குற்றவாளிகளை அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே தொடர்ந்து விசாரணை எல்லாம் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் 3 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்புக்கான தண்டனை விவரம் 3 பேருக்கான தண்டனை விவரம் 3 மணிக்கு தெரிய வரும். 3 மணிக்கு அவர்களுக்கான தண்டனை என்ன என்பது முழுமையான விவரங்கள் வெளியாக இருக்கின்றது.